நுகேகுட உள்ளிட்ட சில பகுதிகளுக்கான நீர் விநியோகம் இன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தடைபட உள்ளதாக நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய ஹைலெவல் வீதி நுகேகுடை சந்தியிலிருந்து விஜயராம சந்தி வரையும், பிறக்கோட்டை, அத்துல்கோட்டை, மிரிகான, விஜயராம, பாகொட, நாவல, மெதிவல, மகரகம, பொர்லஸ்கமுவ மற்றும் கெஸ்பாவ் ஆகிய நகர சபைகளுக்குட்பட்ட பகுதிகளில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. இதனை தவிர இன்றிரவு 9 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை கொழும்பு டிக்மன் வீதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து குறுக்கு வீதிகளிலும் நீர் விநியோகம் தடைபட உள்ளது. உலகின் மிகப்பெரிய தேர்தலான இந்தியாவின் மக்களவைத் தேர்தலின் இறுதிக் கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் பிரசார கூட்டங்களும் சூடுபிடித்துள்ளன. இந்திய மக்களவைத் தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடும் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருமான நரேந்திர மோடி நேற்று அமேதி தொகுதியில் நடைபெற்ற பேரணியிலும் பிரச்சார கூட்டத்திலும் கலந்து கொண்டார். இதன்போது நேரு காந்தியின் பரம்பரைக்கு எதிரான காரசாரமான தனது கருத்துக்களை முன்வைத்தார். வடக்கு உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் இந்து மத தேசியவாத கட்சி ஏற்பாடு செய்திருந்த பேரணியில் கலந்து கொண்ட நரேந்திர மோடி காந்தி குடும்பத்தினரை தாக்கி பேசியிருந்தார். மாற்றங்களை செய்வதாக மக்களிடையே பொய்யான கனவுலகத்தை உருவாக்கி காந்தி வம்சத்தினராகிய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் ஏழை மக்களின் பணங்களை கொள்ளையடிப்பதாக மோடி கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். கடந்த 60 வருடங்களில் 3 தலைமுறையினராக இந்த நேரு குடும்பம் மக்களிடையே பொய்யான கனவுலகை மலர செய்து அவர்களை ஏமாற்றி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களிடையே புதிய நம்பிக்கைகளுடன் புதிய கனவுகளை மலர செய்துள்ளதாக மோடி இதன்போது தெரிவித்தார். அமேதி தொகுதியில் 1960 முதல் பெரும்பாலான தேர்தல்களில் வெற்றி பெற்று வரும் காந்தி குடும்பம் தற்போதைய தேர்தலில் தோல்வியை தழுவும் எனவும் மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றும் நோக்கில் 5 வாரங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் தமது கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன.